அண்மை செய்தியை பார்க்கிறோம். குரூப் 2 2A தேர்வு மைய குளறுபடி விவகாரத்தில் 5 பேரை சஸ்பெண்ட் செய்து டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். லிபிகா, இப்போ தொடர்புடைய 5 அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரம் என்ன? காயத்ரி, குரூப் 2 மற்றும் 2A என்பது கடந்த 8ஆம் தேதி அன்று தமிழகம் முழுவதும் 38 தேர்வு மையங்கள்ல நடைபெற இருந்தது. குறிப்பாக துணை வணிக வரி அதிகாரி, தொழிலாளர் நல ஆய்வாளர், இளநிலை வேலைவாய்ப்பு, உதவியாளர் கணக்காளர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளுக்கான இந்த தேர்வு என்பது கடந்த 8ஆம் தேதி அன்று நடைபெற இருந்த நிலையில் அன்றைய தினம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பல்வேறு குளறுபடிகள் என்பது நடைபெற்றது. குறிப்பாக சென்னை அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேர்வு மையத்துல நடந்த அந்த குளறுபடி காரணமாக தமிழகம் முழுவதும் தேர்வு என்பது ரத்து செய்யப்பட்டு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என டிஎன்பிஎஸ்சி அறிவித்திருந்தது. இந்த நிலையில் மார்ச் மாதம் தேர்வு என்பது நடைபெறும் என டிஎன்பிஎஸ்சி கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அன்றைய தினம் தேர்வு ரத்து செய்யப்பட்டது தொடர்பான விரிவான விசாரணையை மேற்கொள்ளப்பட்டு தொடர்புடையவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என டிஎன்பிஎஸ்சி தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் 5 மீது தற்காலிக பணி நீக்கம் என்பது தற்போது டிஎன்பிஎஸ்சி எடுத்திருக்கின்றது. குறிப்பாக ஆரம்ப கட்ட விசாரணையின் அடிப்படையில் 2 உதவி பிரிவு அலுவலர் மற்றும் நிரலர்கள், 2 பிரிவு அலுவலர்கள் மற்றும் ஒரு சார் செயலாளர் ஆகியோர் தற்காலிக பணி நீக்கம் என்பது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் துணை செயலாளர் மீது ஒழுங்கு நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இனி வரக்கூடிய காலங்களில் இத்தகைய தவறுகள் நிகழாத வண்ணம் கூடுதல் வழிமுறைகளை நடைமுறைப்படுத்தவும் திட்டமிடப்பட்டிருப்பதாக டிஎன்பிஎஸ்சி தெரிவித்திருக்கின்றது. வருகின்ற 22ஆம் தேதி குரூப் 2 அந்த தேர்வு, தமிழ் பொதுத் தேர்வு என்பது நடைபெற இருக்கின்றது. அதே போன்று குரூப் 2 மற்றும் 2A தேர்வு என்பது மார்ச் மாதத்தில் நடைபெறும் எனவும் டிஎன்பிஎஸ்சி அறிவித்திருக்கின்றது. காயத்ரி, நன்றி லிபிகா விவரங்களுக்காக.